ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இந்திய கடல் பகுதியில் தான் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது என இலங்கை கடற்படை தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மீனவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மீனவர் சிரோனுடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கடந்த திங்களன்று இந்திய கடற்பரப்பிற்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கச்சி மடத்தை சேர்ந்த 6 மீனவர்கள், அதில் திரு சாரோன் என்பவர் இலங்கை கடற்படையினரால் சுடப்பட்டு காயமடைந்து தற்பொழுது ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றார். அன்று இரவு என்ன நடந்தது என்று அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது திங்கட்கிழமை இரவு என்ன நடந்தது நீங்கள் மீன் பிடிக்க போகும்பொழுது? நாங்கள் 4 மணிக்கு இங்கேருந்து கடலுக்கு கிளம்புனோம். சாயங்காலம் 4 மணிக்கு. அதோட கச்சேரி கிட்டக்க நேவிலாம் கிடந்தாங்க. எல்லாம் போட்டு ஸ்லோவனி போட்டு அது கிடந்துட்டோம். அதோட நான் கச்சேரி கிட்ட பாடு வச்சேன். நார்த்து பொசிஷன் 18 இருந்துச்சு, ஈஸ்ட் பொசிஷன் 30-300 இருந்துச்சு. பாட்டை வச்சு அப்படியே தனுசுக்குடி பார்க்க போனோம். தனுசுக்குடி பார்க்க நார்த்து பொசிஷன் 12 இருந்துச்சு, கீழே 31 இருந்துச்சு ஈஸ்ட் பொசிஷன். எதுவும் படிப்படி லைட்டாக தெரிஞ்சிச்சு. லைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு 15 நேவி வந்தாங்க. 2 வெள்ளை கொஸ்காடு, மற்றது எல்லாமே பைக்கு வந்து சைடில் சுற்றிக்கிட்டு கம்பாத்தை வெட்டுன்னு சொன்னாப்போ நாங்கள் வெட்டி விடலை. நம்ம இல்லையானு போய்கிட்டு எதுக்கு வெட்டி விடணும் அப்படின்னு சொன்னோம். அதோட பாட்டில் வச்சு அடித்தாங்க. நாங்கள் வெட்டியே விடலை. அதோட அவங்களாம் வெட்டி விட்டாங்க. வெட்டி விட்டுட்டு ஸ்லோ பண்ணுறான்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்லோ பண்ணவே இல்லை. சைடில் மோதினாங்க அவங்க. அப்பவும் ஸ்லோ பண்ணலை. அதோட திருப்பி இன்னொரு சின்ன நெய் ஒரு 10 நேவி சின்ன நெய் சைடில் அப்படி நேர் சைட்லேயே சுட்டாங்க. ஆட்களப்பெல்லாம் ஒளிய சொன்னேன். ஒளிஞ்சிக்கிறீங்களா, சுட்டுறாங்கடா, நம்ம இலைக்கல அப்படின்னு சொல்லவும் ஃபோன் அடிக்க சொன்னேன். கரையில் உள்ள ஆட்களுக்கு இப்படி சுட்டுக்கிட்டு வராங்க, கரையில் உள்ள ஆட்களுக்கு ஃபோன் அடிக்கன்னு சொல்லவும் மீனவ சங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணோம். அதோட அவங்க அடிச்சுட்டு பேசணும். மாமா சுட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களை, இப்படி நம்ம இலக்கில் சுடுறாங்க மாமா, நம்ம நேவியை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அதோட அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குண்டு உள்ளவமே அவனுக்கு போட்டில் உள்ளவனுக்கு குண்டு அடித்து கீழே விழுந்துட்டான். மறுபடியும் என்னையை பார்த்து அடிக்காங்க. என்னையை பார்த்து அடித்தோன்னா ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு நான் கீழே விழுந்துட்டேன். கண்ணாடி அடித்து எனக்கு ஃபுல்லாக காயமாக இருந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து எனக்கு மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். மயக்கப்பட்டு கீழே விழுந்து திருப்பி ஒருத்தர் ஓடி என்னை எழுப்பி திருப்பி பிடிச்சி திருப்பி ஃபோன் அடிக்க நேவி சேனல் கூப்பிட்றோம். 16 சேனல் நேவியை கூப்பிட்றோம், இந்தியா நேவியை. சார் எங்களை இப்படி சுடுறாங்க சார் வாங்கன்னு சொல்லி நாங்கள் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரியலை. அவங்க பேசுகிறாங்க, நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதோட திருப்பி நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம். 1 மணி நேரம் உயிர் இருந்துச்சு. ஏதாட்டும் நேவி வந்திருந்தாலும் ஏதாட்டும் காப்பாற்றிட்டு இருக்கலாம். நம்ம எல்லைக்குள்ள எப்போதுமே இந்த அணியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சார் இப்போ எத்தனை ரவுண்டு சுட்டாங்க? என்னை பார்க்க அடித்தது மட்டுமே ஒரு 8-9 குண்டு இருக்குது. அது எங்கள் விசைப்படகுகள் அப்படி இருக்குது. எல்லாமே நான் உட்காந்துருக்க சேரில் 2 குண்டு அடிச்சிருக்காங்க. என்னை சுற்றி ஒரு 6-7 குண்டு அடிச்சிருக்காங்க. ஒரு 10 குண்டுகிட்ட என்னை பார்த்தே அடித்தாங்க. அந்த பையலுக்கு ஒரு குண்டு, அவன் ஒளிஞ்சிருந்த பையலுக்கு அடித்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உயிர் இருந்துச்சு. காப்பாற்ற முடியல எங்களால்.